வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையை வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான பொடி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது மாதிரி ஹெல்த்தியான சிம்பிளான ரெசிபிஸ் வேணுன்னா மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு உளுந்தாகவும் சேர்த்துக்கலாம். உளுந்துலேயும் முருங்கைக்கீரையிலும் சத்துக்கள் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக எங்களுக்கு பிடிக்கும். முருங்கைக்கீரையாக குழந்தைங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியாவோ சட்னியாவோ செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ காய வச்ச முருங்கை இலையை சேர்த்துருக்கேங்க. இந்த முருங்கை இலையை நல்லா சுத்தம் செஞ்சு தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை ஒரு 5 to 6 days நல்லா நிழல்லே உணர்த்துங்க. சன்லைட்டில் வச்சு உணர்த்தாதீங்க, அதோட சத்துக்கள்லாம் போயிடும். இந்த அளவுக்கு நல்லா நொறுங்குற மாதிரி ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கோங்க. குறைவான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி கருகிடும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் காஞ்ச வரமிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு விருப்பமான அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இந்த மிளகாயோடு வறுத்து விடுங்க. பூண்டு நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதோடு நம்ம இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. கட்டி பெருங்காயமாக சேர்க்கும்போது இதை வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை போட மறந்துட்டேன். தூள் பெருங்காயமாக இருந்தால் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் இப்போ நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இந்த பொடி இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.